வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எப்படி பூரணம் கொழுக்கட்டை செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பூரணம் கொழுக்கட்டைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் துருவல், அப்புறம் அரிசி மாவு. இதுதான் மெயினாக உள்ளது. ஏலக்காய் எடுத்துக்கணும். இதுதான் மெயினாக உள்ளது. இதை வச்சுக்கிட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை நம்ம குக்கரில் வச்சோ இல்லைன்னா சும்மா வெந்நீரில் வச்சோ நல்லா வேக வச்சுருங்க. நல்லா இப்போ வெந்துருக்கு. அதை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். லைட்டாக, ரொம்ப அரைக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு பெரிய பேனில் வெல்லத்தை தண்ணி ரொம்ப சேர்க்காமல், தண்ணி ஒரு ஒரு 5 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதை பாகு மாரிக்கே காய்ச்சிரும். பாகு நல்லா காய்ஞ்சி வரட்டும். ரொம்ப பாகாவும் காய்ச்சிடக்கூடாது. ஓரளவு கொதி வந்தோடனே எல்லா வெல்லமும் கரைஞ்ச பிறகு அரைச்சி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை அதில் சேர்த்துடுறோம். கிண்ண பிறகு இப்போ அதோட தேங்காய் துருவல் வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துருங்க. இது 1 கப் கடலைப்பருப்பு, ஒரு ஆஃப் தேங்காய் மூடியோட அளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். வெல்லம் ஒரு 1/4 kg. அப்புறம் அதில் இப்போ நம்ம ஏலக்காவை சேர்த்தாச்சு. தூளை சேர்த்து கிண்டிருக்க. ரொம்ப கிண்ட வேண்டியதில், இது மிதமான சூடில் இருக்கட்டும், போதும். இப்போ மாவு பிசைவோம். அரிசி மாவு எடுத்துக்குவோம். இது ஒரு 1.5 கப் எடுத்துருக்கேன் அரிசி மாவு. சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துங்க. வெந்நீரை ஊற்றி இப்போ பிசைய போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிறோம். அந்த சூட்லேயே வெந்துடும். அது உங்களுக்கு வெந்நீர் சூட்லேயே அது வெந்துடும். அந்த மாவு இருக்குன்னா மாவு இப்போ முறுக்கு மாவு மாரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. செஞ்சுட்டு இதுமாரிக்கு ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு அதில் அப்படியே தட்டுங்க. ஒரு சின்ன சின்ன பிடிச்சாக எடுத்து தட்டணும். ரவுண்டாக தட்டிட்டு அதில் நம்ம அந்த பூரணம் செஞ்சோம்ல, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு 1 ஸ்பூன் வைங்க. 1 ஸ்பூன் போதும். வச்சுட்டு அப்படியே அழகாக மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை, அழகான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதுமாரிக்கே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் எல்லா மாவிலையும் கொழுக்கட்டை செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஃபேமஸ் இது எல்லோரும் வீட்லேயும் செய்வாங்க. இப்போ நம்ம வெளியூர்லலாம் இருந்துக்கிட்டு இருக்கிற நமக்கு செய்ய தெரியலனா இதை பார்த்து செஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். எப்படி இட்லி வேக வைப்போமே அதுமாரிக்கு வேக வைக்கணும். உங்கள் வீட்டில் விநாயகர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க கொழுக்கட்டையாக. ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போயே இட்லி தட்டில் வச்சு இப்போ வேக வைக்க போகிறேன். வெந்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். வெந்த பிறகு தண்ணியை நல்லா தெளித்து இட்லி எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. வாவ், சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. வா, கொழுக்கட்டை ரெடி. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சந்தோஷமாக கொண்டாடுங்க. மங்களம் உண்டாகட்டும்.